நாங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணிக்கிறோம். அந்த வியாபாரத்துக்கு ஒரு 2 3 பேர் பணம் போடுகிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த லாபத்தை இத்தனை பர்சன்டேஜ் பிரித்து ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு 2 மாதத்தில் பணத்தை கேட்டால் மொத்தமாக கொடுத்துக்கிறோம். இது வட்டி ஆகுமா? ஒருத்தர் செய்யக்கூடிய தொழிலில் நம்ம போய் உழைக்காம நம்ம ஒரு தொகையை கொடுத்து சேர்ந்து கொள்வது. ஒரு கடை வச்சுருக்காருன்னு வைங்களேன், நம்ம ஒரு 5 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு வரக்கூடிய லாபத்தில் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது. இதில் மாதம் மாதம் ஒரு தொகையை நிர்ணயித்து வாங்க இயலுமா? அது வட்டி ஆகுமான்னு அதனை கேள்விமா? ரைட், ஓகே. இப்போ இதில் என்ன நீங்கள் வழங்கணும்னு கேட்டால், ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து உழைப்பு பார்ட்னராக இல்லாமல் பொருள் முதலீடு பார்ட்னராக சேர்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு ஆள் உழைக்குவார், நம்ம என்ன செய்வோம்? பணம் கொடுப்போம். பணத்துக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம்? ஆதாயத்தை அடையலாம். அந்த ஆதாயம் வந்து நிர்ணயித்த சதவிகிதமாக இருக்கலாம், நிர்ணயித்த தொகையாக இருக்கக்கூடாது. நிர்ணயித்த தொகையாக இருந்தால் வட்டி ஆயிரும். சதவீதம் தொகைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், கிடைக்கிறதுல ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டேன்னா கிடைக்கிறதுல காவாசி எனக்கு கொடு, அல்லது கிடைக்கிறதுல பாதி எனக்கு கொடு, அல்லது கிடைக்கிறதுல 90 எனக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஒத்துக்கிறது ஒரு தொகை எவ்வளோங்கிறது 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது. இந்த 5 லட்ச ரூபா உனக்கு தர்றேன், உழைப்புக்கு நீ இவ்வளோ எடுத்துக்க, அதில் கிடைக்கிற லாபத்தில் வந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அதில் பாதியை கொடுன்னு கேட்குறோம். இதில் தொகை நிர்ணயம் கிடையாது. ஒரு மாதம் 10,000 கிடைக்கும், அதில் பாதின்னா 5,000 ரூபா கொடுப்பாரு. ஒரு மாதம் 8,000 ரூபா கிடைக்கும், பாதினா 4,000 ரூபா கொடுப்பாரு. ஒரு மாதம் 2,000 ரூபா தான் கிடைக்கும், 1,000 ரூபா தான் கொடுப்பாரு. ஒரு மாதம் ஒன்றுமே கிடைக்காது, கொடுக்க மாட்டார். இன்னொரு மாதம் 2,000 ரூபா கையை பிடிக்கும், உங்கள் கணக்கில் 10 எழுதிக்கிடுவார், அடுத்த மாதம் கிடைக்கிறதுல கழிச்சிக்கிடுவார். அப்படி இருக்குமே, ஆனால் அது வியாபாரம். வியாபாரம்னா லாபம் கிடைச்சிருது, கிடைக்கிறதுல எனக்கு பாதியை கொடு. அது பாதி தான் கிடையாது, எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அவருக்கு 10 இவருக்கு 90 வச்சுக்கலாம், இவருக்கு 90 அவர் 10 வச்சுக்கலாம். 2 பேரும் உடன்படுறதை பொறுத்த விஷயம். மனம் ஒப்பி எவ்வளோ சொல்கிறாங்களோ பேரம் பேசி ஒரு தொகைக்கு வரலாம். அவர் 40 கேட்குறாரு, 30 வாங்கிக்கிறங்களாம், பேசி கேசி ஒரு தொகைக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, இது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் 5 லட்ச ரூபா கொடுத்துறது, மாதம் எனக்கு 5,000 ரூபா கொடுக்குறது, இது வட்டி. அது என்ன மாதம் 5,000 ரூபா என்னதுக்கு கிடைக்கும்னு தெரியுமா? கிடைக்காதுன்னு தெரியுமா? எவ்வளோ கிடைக்கும்? 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபா தாண்டு கேட்டால் வட்டி ஆகி போயிடும். 5 லட்ச ரூபா கொடுத்துவிட்டு என்ன கிடைக்குதோ அதில் முக்கால்வாசி எனக்கு கொடுங்க, பாதி எனக்கு கொடுங்கன்னு பேசினால் அது வியாபாரம். வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் இதுதான் நுணுக்கமான ஒரு வித்தியாசம். அதே நேரத்தில் என்ன செய்யலான்னு கேட்டால், மாதம் மாதம் தொழிலில் கணக்கு பார்க்க மாட்டாங்க, அணுகுதா? மாதம் மாதமாக கணக்கு பார்ப்பாங்க, ஒரு வருஷத்துலாம் பார்ப்பாங்க. எப்படி பேசலாம்? 5 லட்ச ரூபா கொடுத்துட வேண்டியது, மாதம் மாதம் என் செலவுக்கு என் 10 வழியில் ஒரு 5,000 ரூபா தந்துருங்க, வருஷத்தில் கணக்கு பார்ப்போம், என்னுடைய சதவீதத்தை விட கூட இருந்தால் என்ன செய்யுங்க, திருப்பி எனக்கு தந்துருங்க, கம்மியாக இருந்தால் நான் திருப்பி தந்துடுறேன். அப்படி பேசலாம். மாதம் 5 ரூபா தந்துருங்க, 60,000 ரூபா வருஷத்துக்கு வாங்கிடுறேன், ஒரு வருஷம் கழிச்சு கணக்கு பார்க்குறோம், 70,000 ரூபா கிடச்சிருக்குது, 10,000 ரூபா அவர் தந்துடுவார். 50,000 ரூபா கிடச்சிருக்குது, 10,000 ரூபா நம்ம கொடுத்துட வேண்டியது. 10 வழி பண்ணுறது. செலவுக்கு வேணும்ல, ஒரு வருஷம் வரைக்கும் வருமானம் இல்லாமல் எப்படி இருக்கிறது? ஆனால் பேசும்போது எப்படி பேசணும்? அது பற்றுண்டு வாங்கணும். அது இதாக வாங்கிடும். பற்றுனா என்னது? கடனை வாங்கிக்கிறது. தொழிலில் வந்து பற்று வாங்கி கொண்டால் பிறகு கணக்கு டேலி பண்ணும்போது கழிச்சிக்கிடுவாங்க. மாதம் மாதம் ஒரு செலவு பண்ணி வாங்கிக்கணுமே தவிர அது லாபம் கிடையாது. அது ஃபைசல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கணக்கு பார்த்துட்டு தான் அதுக்கு முடிவு செய்யப்படும். அப்படிங்கிற அடிப்படையில் பற்றுன்ற அடிப்படையில் என்ன செய்யலாம்? நீங்கள் மாதம் மாதம் ஒரு தொகையை வாங்கி கொண்டு வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கு பார்த்தா வருஷத்துக்கு ஒருக்கா நேர் பண்ணுங்க. 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கணக்கு பார்ப்பாங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்கா நேர் பண்ணுங்க. ஆனால் நேர் பண்ணிடணும். நீங்கள் வாங்குறது ஒரு சஸ்பென்ஸில் வாங்குறீங்க, அதை வந்து என்ன பண்ணல, கரெக்டாக நிர்ணயித்து நீங்கள் வாங்கலை, நினைத்து அவரும் தரன்னு நீங்கள் வாங்கணும். இதுக்கு தப்பு கிடையாது.